தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். அவர் நமக்களித்த அன்பு பெரிது.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். கிறிஸ்துவே, எம் இளஞாயிறே, இருளை உளம் நின்றகற்றிடுவீர். மண்ணில் பகலை புதுப்பிக்க புண்ணிய ஒளியும் ஒளிரட்டுமே. தக்க காலமிதை நீர் தந்து குத்துண்ட உளத்தை எமில் படைத்தீர். பொறுத்தீர் எம்மை நெடுங்காலம், பெருமனம் கொண்டமை பொறுப்பீரே. எத்துணை பெருங்குறை இருந்திடினும் அத்தனை அனைத்தையும் பொறுத்திடுக. எவ்வகை தவமும் யாம் செய்ய உம் பெரும் கொடையை அருள்வாயே. நாளொன்று வரும் அஃது உன்னாலே, மீளவும் அதில் அனைத்தும் புதிதாகும். திருநாள் அதனில் யாம் மகிழ்வோம், பெருநாள் அதுவென புகழ்வோமே. கடவுளே, மூவொரு இறையவனே, படைப்புகள் அனைத்தும் உம்மை வணங்கும். மன்னிப்பாய் புது மனிதரென இன்னிசை உமக்கு பாடிடுவோம். ஆமென். முன்மொழி 1. ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர். உம் மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர். முன்னைய நன்னிலைக்கு யாக்கோபினரை கொணர்ந்தீர். உம் மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர். உம் சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டீர். கடும் சீற்றம் கொள்வதை விலக்கிக் கொண்டீர். எம் மீட்பராம் கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றியருளும். என்றென்றுமா எங்கள் மேல் நீர் சினம் கொள்வீர். தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும். உம் மக்கள் உம்மில் மகிழுமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ? ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் புனிதருக்கு நிறை வாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவர்களோ மடமைக்கு திரும்பி செல்லல் ஆகாது. அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு மெய்யாகவே அண்மையில் உள்ளது. அதனால் நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பேரன்பும் வாக்கு பிறழாமையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை உழைத்தெழும். விண்ணினின்று நீதி தாழ பார்க்கும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல் விளைவை நம் நிலம் நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர். உம் மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். முன்மொழி 2. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகிறது. விடியலில் உமக்காக விழித்திருக்கிறது.
நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு. நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்து விடுங்கள். அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களிடம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியாய் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாரை. நீதிமான்களின் நெறிகள் நேரியவை. நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கிறோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது. எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புகள் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். ஆண்டவரே, நிலை வாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகிறது. விடியலில் உமக்காக விழித்திருக்கிறது. முன்மொழி 3. ஆண்டவரே, உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. இளமை பொங்கும் உள்ளத்தோடு வருகின்றோம். இறையாட்சி கனவே இனமெல்லாம் நனவாம். இளமை பொங்கும் உள்ளத்தோடு வருகின்றோம். இறைவா உன் திருவடியில் ஒரு மனமாய் இணைந்து, இறைவா உன் திருவடியில் ஒரு மனமாய் இணைந்து இதய வீணை சுரங்கள் பாடி புகழ்கின்றோம். புகழ்கின்றோம், புகழ்கின்றோம், உம்மை புகழ்கின்றோம். தொழுகின்றோம், தொழுகின்றோம், பணிந்து தொழுகின்றோம். புகழ்கின்றோம், புகழ்கின்றோம், உம்மை புகழ்கின்றோம். தொழுகின்றோம், தொழுகின்றோம், பணிந்து தொழுகின்றோம். இறையாட்சி கனவை இதமெல்லாம் நனவாக இளமை பொங்கும் உள்ளத்தோடு வருகின்றோம். இளமை பொங்கும் உள்ளத்தோடு வருகின்றோம். தேடும் உள்ளத்திற்கு ஓடமாகவும் நாங்கள் உறவுகளை ஒன்று சேர்க்கும் பாலமாகவும். தேடும் உள்ளத்திற்கு ஓடமாகவும் நாங்கள் உறவுகளை ஒன்று சேர்க்கும் பாலமாகவும். நீதி அன்பு உண்மை பண்பின் சாட்சியாகவும். நீதி அன்பு உண்மை பண்பின் சாட்சியாகவும் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் புதிய வாழ்வை வாழ்ந்து காட்டுவோம். கிறிஸ்துவுக்குள் புதிய வாழ்வை வாழ்ந்து காட்டுவோம். புகழ்கின்றோம், புகழ்கின்றோம், உம்மை புகழ்கின்றோம். தொழுகின்றோம், தொழுகின்றோம், பணிந்து தொழுகின்றோம். இறையாட்சி கனவை இளமெல்லாம் நனவாக இளமை பொங்கும் உள்ளத்தோடு வருகின்றோம். இளமை பொங்கும் உள்ளத்தோடு வருகின்றோம். மனிதர்களை வாழ்விக்கும் அன்பின் வேதங்கள் நாங்கள் உறவுகளை உயிர்விக்கும் உண்மை செய்தர்கள். மனிதர்களை
எங்கள் உறவுகளை உயிர்ப்பிக்கும் உண்மை சீடர்கள், தூய ஆவி கோவிலாகும் புதிய இதயங்கள், தூய ஆவி கோவிலாகும் புதிய இதயங்கள், நாங்கள் கடவுளை அப்பா என்று அழைக்கும் பிள்ளைகள், கடவுளை அப்பா என்று அழைக்கும் பிள்ளைகள். புகழ்கின்றோம் புகழ்கின்றோம் உண்மை புகழ்கின்றோம், தொழுகின்றோம் தொழுகின்றோம் பணிந்து தொழுகின்றோம். புகழ்கின்றோம் புகழ்கின்றோம் உண்மை புகழ்கின்றோம், தொழுகின்றோம் தொழுகின்றோம் பணிந்து தொழுகின்றோம். இறையாட்சி கனவே இகமெல்லாம் நனவாக்க இளமை பொங்கும் உள்ளத்தோடு வருகின்றோம், இளமை பொங்கும் உள்ளத்தோடு வருகின்றோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அருள்வாக்கு. இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை சொற்றொடர் 12 முதல் 13 வரை. இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். சிறு மறுமொழி. வேடரின் கண்ணியினின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடரின் கண்ணியினின்று அவர் என்னை விடுவிப்பார். அவனுடைய தீய சொற்களினின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடரின் கண்ணியினின்று அவர் என்னை விடுவிப்பார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. வேடரின் கண்ணியினின்று அவர் என்னை விடுவிப்பார். செக்கரியாவின் பாடல் முன்மொழி. பேதுரு, நீ மன்னிப்பது 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவர். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடம் இருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும்
விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பேதுரு, நீ மன்னிப்பது 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவர். மன்றாட்டுக்கள். விண்ணகத்திலிருந்து வந்த நமது உணவாகிய கிறிஸ்துவை வாழ்த்தி மன்றாடுவோம். வாழ்வின் உணவாகிய கிறிஸ்துவே, எங்களை பலப்படுத்தியருளும். ஆண்டவரே, உமது நற்கருணை உணவில் எங்களுக்கு பங்களித்தருளும். உமது பாஸ்கா பலியின் ஆசிகளால் எங்களை நிரப்பியருளும். வாழ்வின் உணவாகிய கிறிஸ்துவே, எங்களை பலப்படுத்தியருளும். உமது வார்த்தையை நாங்கள் நம்பிக்கையோடும் கீழ்ப்படிதலோடும் எங்கள் இதயங்களில் ஏற்றுக்கொள்வோமாக. எங்களுடைய விடாமுயற்சியின் வழியாக நல்ல பயனை எங்களுக்கு அளித்தருளும். வாழ்வின் உணவாகிய கிறிஸ்துவே, எங்களை பலப்படுத்தியருளும். உலகத்திற்கான உமது திட்டத்தை நாங்கள் ஆர்வத்தோடு நிறைவேற்றச் செய்யும். இதன் வழியாக திருச்சபை அமைதியின் நற்செய்தியை பரப்புவதாக. வாழ்வின் உணவாகிய கிறிஸ்துவே, எங்களை பலப்படுத்தியருளும். பாவம் செய்தோம் ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம். உமது மீட்பின் அருளால் எங்கள் குற்றங்களை அகற்றியருளும். வாழ்வின் உணவாகிய கிறிஸ்துவே, எங்களை பலப்படுத்தியருளும். ஆண்டவரின் இறைவேண்டல். நமது புகழ்ச்சிகளையும் மன்றாட்டுக்களையும் கிறிஸ்துவின் வார்த்தைகளில் சுருக்கமாய் சொல்வோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். இறுதி மன்றாட்டு. படைத்தவற்றை பராமரித்தாலும் ஆண்டவரே, உம் அருளால் மட்டுமே நாங்கள் உமது பணிக்கு எங்களை முழுமையாக அர்ப்பணிக்க முடியும். எங்களுடைய ஒவ்வொரு தேவையிலும் உமது உதவியை பெற முடியும். எனவே உமது அருளை எங்களிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.